ஒரு 30 நாட்கள் தான் தேர்தல் இருக்கு. 23 நாள் தான் தேர்தல் இருக்கு. 23 நாள் இல்ல, நமக்கு இன்னைக்கே தேர்தல் மாதிரிதான் நமக்கு வெற்றி விழாவாக நம்ம கொண்டாடி கொண்டிருக்கோம். கூட்டணி கட்சி அத்தனை பேருக்கும் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சொந்தங்கள் அத்தனை பேரும் வருக வருக என்று வரவேற்று கண்டிப்பா நமது வெற்றி உறுதி. ஏன்னு சொன்னால் நம்மளுடைய திட்டங்கள் அந்த மாதிரி. அண்ணா இந்த ஒசூர் பகுதியில கொண்டு வந்த பணிகள் ஏராளம். பணிகள் கொண்டு வந்தது இல்ல, பணிகள் கொண்டு வந்தும் அதை முடிச்சு கொடுத்திருக்காரு, செய்து காட்டிருக்காரு நம்மளுடைய அண்ணா. ஆனா நாம எங்க ஓட்டு கேட்டாலும் கால நிமிர்ந்து ஓட்டு கேட்கிற அளவுக்கு தான் நம்மள அண்ணா வச்சிருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம பணி செஞ்சிருக்கிறோம். நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலகட்டத்துல எல்லா பகுதியிலையும் நம்மளுடைய பணி நடந்திருக்கு. எங்க வேணாலும் தலை நிமிர்ந்து எடுத்துட்டு போய் சொல்லலாம். யாரு வேணாலும் சீட்டு வாங்கட்டும். இந்த தொகுதி ஒசூர் தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வீரர்களே செயல் வீரர்களே நீங்க எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எல்லாருமே அந்த ஆம்புலன்ஸ் கொஞ்சம் வழி விட்டுருங்க. கிட்டத்தட்ட 521 வாக்குறுதி, பொய்யான கவர்ச்சியான வாக்குறுதியை கொடுத்து 3% வாக்கு வித்தியாசத்துல 3% வாக்கு வித்தியாசத்துலதான் அவங்க ஆட்சி புரிஞ்சாங்க. நம்ம ஆட்சி இழந்தோம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களாகட்டும், குறிப்பா ஒசூர் பகுதி மக்களாகட்டும் எல்லாருமே விழிப்புணர்வோட இருக்காங்க. கண்டிப்பா தேர்தல்ல இரட்டை இலை சின்னத்துக்கு தான் நாங்க வாக்களிப்போம். மீண்டும் அன்னார் பாலகிருஷ்ண ரெட்டி தான் அவர்கள் எம்எல்ஏ ஆவாரு. நாம இந்த தொகுதியை நாம ஜெயிச்சு நாம ஒவ்வொருத்தரும் நீங்க நினைச்சு பார்க்கணும். நாம இந்த 5 வருஷ காலம் கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த திமுக அரசாங்கத்தை கண்டிச்சு எத்தனையோ ஆர்ப்பாட்டம் போராட்டம், கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் செஞ்சிருக்கோம். அத்தனை ஆர்ப்பாட்டமும் நம்ம இந்த வருகின்ற சட்டசபை எலெக்ஷனை முன்னிட்டு தான் நம்ம அத்தனை ஆர்ப்பாட்டமும் பண்ணிருக்கோம். நம்மளுடைய குறிக்கோள் இந்த சட்டசபை எலெக்ஷனை நம்பி வச்சுதான் இத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கிறோம். இந்த திருட்டு திமுக ஆட்சியை விரட்டக்கூடிய காலம் இன்னொரு 20 இதே அன்னார் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களே கூட்டணி கட்சி தோழர்கள் எல்லாருமே சேர்ந்து நாம அப்படியே நம்மளுக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க, சந்தேகமே இல்லை. மக்கள் முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க, அதுல சந்தேகம் இல்லை. ஆனாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடாக சென்று நம்முடைய திட்டங்கள் நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே நம்முடைய எடப்பாடி அவர்கள் உரிமை தொகை எண்ணிட்டு ஒவ்வொருடைய மகளிர் வங்கி கணக்குலயும் 10,000 ரூபாய் போடுறேன்னு சொல்லியிருக்காரு. 2,000 ரூபாய் மாதந்தோறும் பெண்களுக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 2,000 சிலிண்டர் ஃப்ரீ. நம்மளுக்கு ஒரு அற்புதமான திட்டம், குளிர்சாதன பெட்டி என்கின்ற ஃப்ரிட்ஜை தரேன்னு சொல்லியிருக்காரு. தோழர்களே, செயல் வீரர்களே, அத்தனை பேரும் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடாக சென்று நம்ம பாலகிருஷ்ண ரெட்டி அண்ணார் அவர்களை ஜெயிக்க வைக்கணும். இந்த வெற்றி கனியை புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்களுக்கு சமர்ப்பிக்கணும் என்று நம்முடைய மண்ணின் மைந்தர் வெற்றி வேட்பாளர் அண்ணார் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களை இரு வார்த்தை பேசுமாறு வணக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மாவை வணங்கி இந்த தினம் நம்முடைய ஜனநாயக கூட்டணி என்டிஏ சார்பில் நம்மளுடைய புரட்சி தலைவர் அண்ணன் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர் தலைமையிலே இன்னைக்கு மத்தியில் இருக்கின்ற நரேந்திர மோடி, நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ஐயா அவர்களும் மற்றும் நம்மளுடைய கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற டிஎம்சி தமிழ மாநில காங்கிரஸ் அண்ணன் வாசன் அவர்களும், நம்முடைய பிஜேபிக்காக இந்த மாநிலத்திலே வலுத்த நம்மளுடைய அண்ணாமலைஜி அவர்களுக்கும், அதே மாதிரி நம்மளுடைய நயனார் நாகேந்திரன் நம்முடைய மாநில தலைவர் அவர்களுக்கும் மற்றும் நம்மளுடைய கூட்டணி கட்சி
நிர்வாகிகளான அனைவருக்கும் வணக்கத்தை அமமுக நம்முடைய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டணி என்பது ஏதோ சும்மா அல்ல. இந்த கூட்டணி இந்த தீய சக்தி திமுகவை, இந்த தீய சக்தி இந்த குடும்ப ஆட்சியை, இந்த மக்களை விரோத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறது ஒரே ஒரு குறிக்கோள் தான் இந்த என்டிஏ கூட்டணியோட முக்கிய உத்தேசம். இன்றைக்கு நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, தமிழகத்திலே எங்கு பாரு கொலை கொள்ளை, போதைப் பொருட்கள் விற்பனை, இளைஞர்கள் எல்லாம் கெட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு இதே ஆட்சி மீண்டும் வந்தால் இந்த தமிழகம் என்ன ஆகுதுன்னு தெரியல. அதனால மக்கள் எல்லாம் விழிப்புணர்வோட இருக்கிறாங்க. இந்த மக்கள் விழிப்புணர்வோட இருக்கிற இந்த சமயத்துல நாங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து இந்த திமுகவை, தீய சக்தி திமுகவை, மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறது பெரிய சமாச்சாரம் இல்ல. நாம நல்லா அணுகணும். மக்களை அணுகினா கண்டிப்பாக நம்மளுடைய இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறது பெரிய சமாச்சாரம் இல்ல. ஏன்னா 90, நான் தம்பி சொன்ன மாதிரி 100% வாக்குறுதி கொடுத்து 90% வாக்குறுதி நிறைவேற்றல. இன்னைக்கு மக்களுக்கு விரோதமா இருக்குது. எல்லா விலைவாசி ஏறியாச்சு. இன்னைக்கு தமிழகத்துல எங்க பாரு கொலை கொள்ளை. இன்னைக்கு 6000க்கு மேல விவசாயிகள் தற்கொலை பண்ணிருக்கிற ஒரே மாநிலம்னா அது தமிழ்நாடு. 7000க்கு மேலே கொலைகள் செய்யப்பட்ட மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு. 8000க்கு மேலே பாலியல் தொல்லை நடந்த மாநிலம் எதுன்னா தமிழகம். இன்னைக்கு 70 வருஷமா வாங்காத கடன் 5 வருடத்துல 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கி இன்னைக்கு 4 லட்சம் ஊழல் செய்த ஒரே ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. இதெல்லாம் சொல்லிட்டே போலாம். இந்த அளவுக்கு செய்யற இந்த திமுக ஆட்சி நம்ம தமிழகத்தை சுரண்டி இன்னைக்கு எங்கோ வெளியே மாநிலத்துல வெளியே நாட்டுல எல்லாம் முதலீடு செய்து இன்னைக்கு அவர் ஆறாம இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர் ஜெயித்தாலும் சரி ஜெயிக்கலாலும் சரி 4 லட்சம் கோடி ஊழல் செஞ்சிருக்காரு இந்த தமிழகத்துல. 5 லட்சம் கோடி கடன் செஞ்சிருக்கிறாரு. நீங்க எல்லாம் கணக்கு போடணும். இன்னைக்கு அது மட்டும் இல்ல, நம்மள தலைமுறை இளைஞர்கள், அந்த இளைஞர்களை நாசனப்படுத்தாச்சு. இன்னைக்கு சுமார் 22 லட்சம் கிலோ கஞ்சாவை இந்த தமிழகத்தில் வித்திருக்கிற ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அதிகம் பாலியல் தொல்லை அதிகமா இருக்கிற ஒரே தமிழ்நாடு. அதனால இந்த தீய சக்தி இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்பி, இந்த குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி நம்ம மீண்டும் மக்களாட்சி அண்ணன் எடப்பாடி அவர் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. 4 ஆண்டு காலம் தமிழகத்துல ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்து அவர் நல்ல முதலமைச்சர் என்ற பட்டத்தை அவர் நம்மளுக்கு காண்பித்திருக்கிறார். அவர் ஏதோ பெரிய வித்தியாசத்துல தோக்கல. அவர் தோத்தது 3% வாக்குலதான். இன்னைக்கு எவ்வளவு 520 வாக்குறுதிகள் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் பல வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு. அது எல்லாம் மக்கள் திட்டங்கள், மக்களுக்கு தேவையான திட்டங்கள் அண்ணன் எடப்பாடி அவர் கொடுத்திருக்காங்க. அவர் மாதிரி இல்ல. இன்னைக்கு 5 வருஷம் கழிச்சு லேப்டாப் கொடுக்குறாங்க, 3 வருஷம் கழிச்சு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனால் அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றி மக்கள் முதல்வராக ரொம்ப தூரம் இல்லை, ஒரே ஒரு மாசம் தான். நீங்க எல்லாரும் நீங்க தான் கேண்டிடேட், நான் இல்ல கேண்டிடேட். அண்ணன் எடப்பாடி அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா நான் கேண்டிடேட், நான் ஜெயிக்க முடியாது. நீங்க தான் ஜெயிக்க வைக்கணும். நீங்க தான் கேண்டிடேட்ஸ், நீங்க தான் வேட்பாளர்கள், நீங்க தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கோரி விடைபெறுகிறேன். உங்களுடைய பொன்னான வாக்கை நம்முடைய ஜனநாயக கூட்டணி, என்டிஏ கூட்டணி, நரேந்திர மோடி அவர்களுடைய சார்பாகவும், நயனார் நாகேந்திரன் சார்பாகவும், அண்ணாமலை சார்பாகவும், வாசன் அவர்களுடைய சார்பாகவும் மற்றும் நம்முடைய தினகரன் சார்பாகவும், அன்புமணி மருத்துவர் அவருடைய சார்பாகவும் இரட்டை சின்னத்தில் வாக்களித்து